நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண் சட்டி நான் வந்து கடலூரில் ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது, பரிக்கல் நரசிம்மர் கோயில் அப்படின்னு. அந்த ஊருக்கு போகும்போது அந்த இடத்துல இந்த மண் சட்டியை நான் வாங்கினேன். ஆக்சுவலி அது வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 நாள் கஞ்சி தண்ணி இதெல்லாம் போட்டு வச்சு பழகி, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு தக்காளி இப்படி போட்டுட்டு புளி தண்ணி எல்லாம் ஊற்றி ஸ்டவ்வில் ஒரு 5 to 5 minutes வச்சு வேக வச்சு எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த டொமேட்டோஸ் மேலே ஒரு 4 லைன் மாதிரி போட்டு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அப்புறம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டு தான் நான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த மண் சட்டியில் எல்லா ப்ராசஸும் நடந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி இந்த டொமேட்டோஸ் அதில் போட்டு அதுக்கு டாஸ் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதுலேயே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து இந்த புளி கரைசலை ஊற்றி அதுக்கப்புறம் மீன் வந்து க்ளீன் பண்ணி போடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வந்துடுச்சு, செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் தெரியுதா உங்களுக்கு? க்ளீன் பண்ணி போட்டாச்சு. மீன் குழம்பு ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு பார்க்குறதுக்கே மண் சட்டியில். அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி.